ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பூண்டை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சமையலுக்காக நான் பூண்டு உரிக்கிறேங்க. ஒரு 10 கட்டி பூண்டு எவ்வளோ சீக்கிரம் உரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இது. நல்ல பூண்டு அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு உரிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி இந்தியன் பூண்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அதை கூட நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க. தண்ணியில் மட்டும் எடுத்து போடுங்க. பூண்டெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அழகாக சூப்பராக நமக்கு உரிச்சு வந்துடும். பாருங்கள், ஒரு கையிலேயே உங்களுக்கு நான் உரிச்சு காமிக்கிறேன். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்ருக்கேன், அதனால் ஒரு கையிலேயே உங்களுக்கு நான் உரிச்சு காமிக்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு இந்த வேலையாயிடும். சிம்பிளான ஒரு டிப்ஸு தான். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு, நான்வெஜ் செய்கிறதுக்கு, இல்லை பூண்டு குழம்பு செய்கிறதுக்குலாம் நம்ம அதிகமான பூண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நம்ம தேடி தேடி இந்தியன் பூண்டு தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பூண்டு தான் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். அதுவுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது, பெனிஃபிட்ஸ் உள்ளது அந்த பூண்டு. அதனால் நம்ம சின்ன பூண்டு அதிகமாக சமையலில் யூஸ் பண்ணும்போது ஏராளமான பெனிஃபிட்ஸ் அதில் நமக்கு கிடைக்கிது. ஆனால் என்ன, இதெல்லாம் உரிக்கணுமே அப்படின்றதுனாலேயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சம்டைம்ஸ் மலை பூண்டு வாங்கி யூஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக பூண்டை உரிச்சிடலாம். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்தது. ரொம்ப சிம்பிளான டாஸ்க்காக மாறிடும் நமக்கு. பாருங்கள், ஒரு கையில் எவ்வளோ அழகாக நான் அப்படியே பிதுக்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த தோலெல்லாம் வெளியில் வந்துடுங்க. ஏற்கனவே பூண்டு எப்படி உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் இதுவும் ஒரு விதம். இந்த மாதிரி நம்ம நிறையா செய்யறதுக்காக நம்ம பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அப்படி நம்ம சமையல் போகிறதுக்கு முன்னாடி பூண்டை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்படியே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இந்த பூண்டு இவ்வளோ அழகாக நமக்கு ரெடியாகி வந்துடும். சூப்பராக சட்டுன்னு நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கையால் உரிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க கூட நமக்கு அழகாக உரித்து கொடுத்துருவாங்க. சூப்பராக ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பூண்டை உரிச்சிட்டோமே அப்படின்னு நமக்கே தோணும். இந்த மாதிரி பூண்டு உரிக்கிற மாதிரி இருந்தால் 1 கிலோ பூண்டை கூட டக்குன்னு உரிச்சிடலாம் போல இருக்கேன்னு கூட தோணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தடு. பாருங்கள், எல்லா பூண்டையும் ரொம்ப அழகாக நான் உரித்து எடுத்துட்டேன். அந்த தோலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடு பிடிச்சிருந்தா மறக்காமல் சரளம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.